நீதிமன்றம் கண்டித்து அவரை வெளில அனுப்பியிருக்குங்க. அதை எதையாவது இவர் பேசியிருக்காரு ஆளுநர் ஷானவாஸ். அந்த நாகப்பட்டினத்துல உள்ளபடியே அங்க மருத்துவமனையில தம்பி அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடு. அந்த மருத்துவமனையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முன்னணி பத்திரிகையினுடைய தமிழ் பதிப்பு என்ன தெரியுமா தேதி? இது வந்து ஜூலை மாசம், இந்த வருஷம் 2 மாசம் முன்னாடி. நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை 233இல் 113 பணியிடங்கள் காலி. அந்த மருத்துவமனை மட்டும் பாதிக்கு பாதி ஃபில் ஆகல 2 மாசம் முன்னாடி வரைக்கும். இது எவிடன்ஸ். நான் அவங்கள மாதிரி டிஎன் ஃபேக்ட் செக்கிங் மாதிரி சரணாகதி அடைஞ்சு ஆர்எஸ்எஸ் அலுவலியா இருக்க தினமலர் கட்டிங்கெல்லாம் காட்டல. நான் இப்படி காட்டுறேன். இது ஜூலை மாசம் வந்தது. இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல. 22ஆம் தேதி இப்ப வந்திருக்கு. அதே நாகை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, பிரசவ வார்டில் கர்ப்பிணிகள் அவதிங்க. நீங்க மனசாட்சி வேண்டாமாங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க நாகப்பட்டினம் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த வெற்றி தலைவர் அவர் விஜய் அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்லியிருக்கணும். நன்றி விசுவாசத்தோடு இருந்திருக்கணும். அதற்கு பதிலா திமுக குடும்பத்திற்கு உங்க விசுவாசத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லியிருக்காரு, இப்ப பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஏதாவது குறைகள் இருந்தா நாங்க சட்டமன்றத்துல முறையாக கேள்வி எழுப்போம். அதை தான் நானும் சொல்றோம். வீடியோ எடுத்து போட்டாங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ், சட்டமன்றத்துல போய் டாக்டர்ஸே வரமாட்டாங்க, பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பேசுனது இதே வாய் தானே. வடிவேல் அவர்கள் நகைச்சுவை காட்சியில் வரல, காலையில அப்பா அம்மாவை தெய்வம்னு காலில் விழுந்துட்டு போவே, சாயந்தரம் வேணா இழுத்து போட்டு வெடிக்கிற, அது நல்ல வாய், இது நாரவாய். அது மாதிரி சட்டமன்றத்தில் பேசும்போது குத்துவாங்கல்ல, தொகுதிக்குள்ள போனா மக்கள், அப்ப அந்த உண்மையை பேசி ஆகணும். டாக்டர்ஸே இல்லை டாக்டர் கொடுங்கன்னு. ஆனா இங்க வந்து ஐயோ இந்த உண்மையை உலகத்துக்கே கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுற மாதிரி விஜய் அவர்கள் பேசிட்டாருன்றோட அவரை எதிர்த்து பேசணும். அப்ப முன்னுக்கு பின் முரணா பேசுவது மட்டும் கிடையாது, கொண்ட கொள்கை இருக்கும் கட்சி, அவருடைய தலைவர், அவருக்கே விசுவாசம் இல்லாம திமுக அவருடைய விசுவாசத்தை காட்டுவதில் இதெல்லாம் சொல்றாரு. அவர் அந்த பணிகள்லாம் செய்யட்டும், தொகுதியில் அவர் நல்லா வளரட்டும், அவர் இன்னும் நல்லா வளரட்டும், அவரை நான் வாழ்த்துறேன். அவர் வந்து மேம்பாலம் கட்டியிருக்கேன், பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்கேன்னு நிறைய சொல்றாரு. உண்மையில அது முடிஞ்சிருச்சா? வேலை நடந்துகிட்டு இருக்கு, முடியும் தரவையில இருக்கு. சரி ஓகே, இன்னும் 6 மாசம் இருக்கா, அது முடியட்டும். முடிஞ்சு வந்தா தொகுதி மக்களுக்கு நல்லது தானே. அதே மாதிரி இதுவும் நடக்கட்டுமே. ஏன் டாக்டர்ஸ் வந்தா வேண்டாமா? கர்ப்பிணிகள் அவதிப்படுறாங்கல்ல, அதை தானே வெற்றி தலைவர் எடுத்து பேசியிருக்காரு. உண்மையை பேசியிருக்காருங்க. உண்மையை ஃபேஸ் பண்ண ஒரு கட்ஸ் வேண்டாமா? இவரு சொல்றாரு இந்த பிரஸ் வந்து சந்திக்கல, பத்திரிகைகளை சந்திக்கலன்னு சொன்னார்ல அதுவும் சொல்லியிருக்காரு. முதல் முறை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதை சொல்வாரா? எழுதியதை பார்த்து படிக்கிற மு.க. ஸ்டாலின் இதை சொல்வாரா? மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்வாரா? அந்த இடத்துல பிராக்கெட்ல போடுறாங்க, இது அடுத்த கேள்விக்கான பதில்னு. அவர் வந்து ஒரு பதட்டத்துல அதையும் சேர்த்து அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னு கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள சொல்லிட்டாரு. இப்படி ஒரு ஸ்கிரிப்டட் பிரஸ் மீட்டை பண்றதுக்கு பண்ணாம இருக்கலாங்க. கூச்சமாவே இல்லையா?